தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தேசிய சுகாதார திட்டம் மற்றும் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் ரூபாய் 29 கோடியே 74 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பணிகள் நிறைவடைந்த புதிய கட்டிடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று பார்வையிட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் ஸ்டேட் பேங்க் காலனி, மடத்தூர், கணேஷ் நகர், எழில் நகர், முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 2 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடங்கள், மேலும் சீர்மிகு திட்டத்தின் கீழ் சிதம்பரம் நகர் பகுதியில் ரூபாய் 16 கோடியே 22 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வணிக வளாகம் மற்றும் ரூபாய் 10 கோடியே 73 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நகர மாநாட்டு மையம் உள்ளிட்ட மொத்தம் ரூபாய் 29 கோடியே 74 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்த புதிய கட்டிடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திறந்த புதிய கட்டிடங்களை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தமிழகத்தில் திமுக ஆட்சி ஏற்பட்ட நாளிலிருந்து அனைத்து துறைகளிலும் புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டு அனைத்து துறைகளுக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில்தான் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு மற்றும் 425 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று நிறைவு பெற்றுள்ளது. இதனைப்போல் இன்னும் பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் அதிக நிதி ஒதுக்கியது செய்து வருகின்றார். அந்த வகையில்தான் தற்பொழுது அரசு பள்ளிகளின் கட்டடங்கள் புதிதாக கட்டப்பட்டு வசதியாக மாணவர்கள் படித்து வருகின்றார்கள். இதுபோல் மருத்துவத்திற்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. அந்த வகையில்தான் தூத்துக்குடி மாநகரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றது. இந்த பணிகள் நிறைவு பெறும் பொழுது அனைத்து சிறப்பு மருத்துவ வசதிகளும் தூத்துக்குடியில் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், துணை மேயர் ஜெனிட்டா, தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மற்றும் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி, கலைச்செல்வி, திலகராஜ், அன்னலட்சுமி, கோட்டுராஜா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரத்திலிருந்து இயக்குநரகத்தின் மூலம் 6 மாநகராட்சிகள் மற்றும் 17 நகராட்சிகளில் ரூபாய் 109.58 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ள பள்ளி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் சப் சென்டர் தொடர்ந்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் 200 கார் வரும். எவ்வளோ வந்தாலும் தாங்குற மாதிரி, அதாவது இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சி அது எல்லாமே நம்ம மாநகராட்சியிலிருந்து ஏற்பாடு செஞ்சு தொடங்கப்படும். அது மட்டும் இல்லை, வணிக வளாகம், இந்த சிதம்பரம் வணிக வளாகத்தில் உள்ள சிறப்பு என்னென்னா, இப்போ இது வரைக்கும் வந்து மால் வந்து நம்ம ப்ரைவேட் மால் நம்ம தூத்துக்குள்ள 1-2 தான் இருக்கும். ஆனால் தூத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அது வந்து மால் மாதிரி பணிகள், கட்டிடங்கள், பூங்காக்கள் என்று இன்று முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதில் நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்திற்கு உட்பட்ட சுமார் 30 கோடி மதிப்பில் இடம் கூட இன்றைக்கி வந்து கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் எப்படியோ பக்கத்தில் ஒரு 200-300 மீட்டர் தூரத்துலையாவது ஒரு கழிவுநீர் கால்வாய் இருக்குது, நம்ம அதை பம்ப் பண்ணி விட்டுறலாம், இந்த தண்ணி அங்கே வெட்டி விட்டுறலான்ற அளவுக்கு கூட எல்லா இடங்களிலும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் சவுத் ஜோன், அதாவது தெற்கு மண்டலத்திலையும் வடக்கு மண்டலத்திலையும் இன்னும் செய்யப்பட வேண்டிய பணிகள் இருக்கிறது. சாலை பணிகள், பேவர் பிளாக், சிறு குறுகிய தெருக்களான சாலை வசதிகள், கழிவுநீர் கால்வாய்களும் அமைக்கப்பட வேண்டியுள்ளது. எல்லாத்தையும் நிச்சயமாக படிப்படியாக நம்முடைய முதலமைச்சரிடமும் மாண்புமிகு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களிடமும் நானும், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா, இங்கே உள்ள மேயர், நிர்வாகிகள், நம்முடைய எல்லாருமே கோரிக்கை தான். எந்த கவுன்சிலர் இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் கோரிக்கை மட்டும் தான் வைக்கிறாங்க. ஆகவே மக்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு எடுச்சென்று, முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுச்சென்று அந்த நிதிகளையும் பெற்று நம்ம இன்னும் அமைக்கப்படாத இடங்களை அமைத்து தருவோம் என்ற வாக்குறுதியும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் தற்போது பேவர் பிளாக் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு வேணும் என்று வலியுறுத்தி வருகிறோம். அநேகமாக நிதி ஒதுக்கீடு வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். அதனால் படிப்படியாக நம்முடைய எவ்வளோ முன்னேற்றம் கண்டுள்ளது என்பதை நாம் எல்லாம் கண்கூட காண முடியும். அதுபோல் நேரடியாக மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய மாநகராட்சி மூலம் இருந்து அதிலையும் அன்றாட அவருடைய குறைகளை தீர்த்து வைப்பது நம்முடைய தற்போதைய ஆணையர் அதில் சிறப்பு கவனம் எடுத்து வருகிறார்கள். உடனடியாக ஜிபிஎஸ் மூலம் முடிவிட்ட பணிகளை எடுத்து அதில் போடும்போது மக்கள் உடனடியாக எங்களுக்கு அந்த தகவல் வந்துட்டு என்றும் அது நன்றியோடு அதை அணுகுகிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக
மக்கள் கோரிக்கையை எடுத்து நம்முடைய முதலமைச்சர்கள் நோக்கம் என்னவோ அதுபோல மக்களோடு மக்களாக இருந்து நாமும் மக்கள் பணியாற்றுவோம், மக்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதில் நாம் முன்னுரிமை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு, இதே மாதிரி தான் ஊரக வளர்ச்சித்துறையில் பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய தலைவர்லாம் இருந்தாங்க. ஆனால் யாருக்குமே அதிகாரமற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வரவும் அவர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து அது அவர்களுடைய அதிகாரத்திலே அவர்களே வேலையை தேர்ந்தெடுக்கலாம், அவர்களே யாருக்கு கொடுப்பது என்று முடிவு செய்யலாம் என்ற நிலையை உருவாக்கியவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர் தான். அது வரைக்கும் அவங்கெல்லாம் பேரளவுக்கு ஒரு தலைவராக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றதும் அதே மாதிரி அந்த துறையும் முடுக்கிவிடப்பட்டது. அதுபோல் எப்பொழுதுமே முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். கல்விக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிறைய பள்ளி கட்டிடங்கள், கூரை கட்டிடங்கள் எல்லாம் இப்பொழுது காங்கிரீட் கட்டிடங்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு வகுப்பில் 15 பிள்ளைங்க இருந்தவங்க கூட இன்னைக்கு நல்ல ஒரு பக்கா காங்கிரீட் கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் அவர்களுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்று எண்ணும் எழுத்தும் திட்டம், வானவில் மன்றம் என்றெல்லாம் புதிய யுத்திகளை கொண்டு மாணாக்கர்களை நல்ல ஒரு எதிர்கால மாணவ சமுதாயங்களை, தமிழ் சமுதாயங்களை உருவாக்கிட முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அதே போல தான் மருத்துவத்துறைக்கும் அநேக ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நம்முடைய ஜிஹெச் எல்லாம் கட்டணம் கட்டப்பட்டுள்ளது. நம்முடைய மாநகரத்திலே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.